வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஆசைப்படுறது நல்லதா கெட்டதா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். அவங்களுக்கு நம்ம மேல சடனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சட்டுன்னு விட்டுட்டு போறது ஏன்? அதையும் பார்க்கலாம். நமக்கு ஆசை இருக்கிறது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு ஒரு பற்று. எனக்கு இது வேணும், அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அது இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ நம்மளோட சந்தோஷம் ஏதோ ஒரு விஷயத்து மேலே டிப்பெண்ட் ஆகிருக்கு. அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு. அதனால தான் நம்மளுக்கு இந்த ஆசை அப்படிங்கிறதே உதிக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறதே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி. என்னது? ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம ஒரு பற்று வைக்கிறோம். அந்த ஆசை, அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அதை டிப்பெண்ட் ஆகி இருக்கிறது. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். அப்போ தான் நம்ம பவர்ஃபுல். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்மக்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு எந்த விஷயம் இல்லையோ அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஆசைப்படுறது. அப்போ எந்த ஒரு விஷயம் இருக்குதோ அதுக்கு நம்ம நன்றியாக இல்லை. அதனால தான் எந்த விஷயம் இல்லையோ அது மேலே மனசு லயிச்சு போய் அதுதான் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டு அது பின்னாடி போகிறோம். சரி, அப்போ ஆசைப்படுறதே தப்பா அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. இப்போது நம்ம ஆசைப்படுறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆசை, நம்ம வளர்ச்சிக்குண்டான ஆசையாக இருந்தால் தவறில்லை. ஆனால் அந்த ஆசை எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஜாபில் இருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஜாபு, நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நல்ல ஒரு சேல்ரி வேணும்னு ஆசைப்படுறோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆசை. நம்மளோட வளர்ச்சிக்கு அது உதவும். இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் என் லைஃப்பில் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படலாம், ஆனால் பற்று வைக்கக்கூடாது. அந்த விஷயம் கிடைச்சாதான் நான் நல்லா இருப்பேன், இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த விஷயத்து மேலே டிப்பெண்ட் ஆகி இருக்கிறோம். அப்போது நம்ம எனர்ஜி லோ ஃப்ரீக்குவன்சியாக இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம யார் மேலேயாவது ஆசைப்பட்டிருக்கோம், அவங்களும் நம்ம மேலே ஆசையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? அவங்களும் நம்ம மேலே ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அவங்களும் என்கிட்ட அன்பாக இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது தான் தப்பு. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், அது கிடைக்குது கிடைக்கல, அதை பற்றி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிக்காமல் சரி சரின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இப்போது ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த கேம்ஸ் மாதிரிலாம் நிறையா இருக்கும். சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரிலாம், இங்கேருந்து அந்த வளையத்தை தூக்கி போடுறது, இங்கே இல்லைன்னா அந்த அம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த டாட்டில் போடணும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் அது கிடைக்காது. அது ரொம்ப ஈஸியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு சரி சரின்ட்டு அடுத்த கேமுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போமே தவிர, அங்கேயே உட்காந்து அழுது புலம்பி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அந்த கேமுக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் உறவுகளையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும். ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டுட்டோம், அவங்க திரும்பி ஆசைப்பட்டால் சரி. ஆசைப்படலை, இல்லை அன்பை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி போய் நீ ஏன் என்கிட்ட பேசலை, நீ எப்போ என்கிட்ட பேசுவ, நீ முன்னாடிலாம் அப்படி பேசிகிட்டு இருந்த, இப்போ ஏன் பேசலை, நீ அவங்கக்கிட்ட பேசுகிற, இவங்கக்கிட்ட பேசுகிற, இப்படியெல்லாம் பேசுகிற, அப்படிலாம் பேசுகிற,
ஆனால் என்கிட்ட மட்டும் நீ ஏன் இப்படி பேச மாட்டேங்கிற, அப்படி பேச மாட்டேங்கிற? முன்னாடிலாம் நீ என்கிட்ட இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்த. இந்த மாதிரி பலவிதமான கொஷின்ஸு அவங்கக்கிட்ட கேட்குறது. இப்படி கேட்கும் போதே நம்மளோட எனர்ஜி ரொம்ப லோவாகவும், நம்மளோட எனர்ஜி பூரா எங்கே போகுதுன்னா அவங்களுக்கு போயிடும். அப்போது அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஹை ஆயிரும். அதாவது உங்களோட பவர், நீங்கள் ஒரு வலுவிழந்து போயிடுவீங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. உங்களோட பவர் போய் அவங்க பவர் வர மாதிரி. அதாவது உங்கள் ஓரா சின்னதாக போயிடும், அவங்க ஓரா பெருசாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பின்னாடி போய் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, அப்படிலாம் பண்ணுறன்னு சண்டை பிடிச்சி கேட்டாலும் சரி, சங்கடப்பட்டு கேட்டாலும் சரி, கெஞ்சி கேட்டாலும் சரி, காலில் விழுந்து கேட்டாலும் சரி, இல்லை மிரட்டி கேட்டாலும் சரி, இந்த வார்த்தைகளுக்கு ஃப்ரீக்குவென்சி இதுதான். நீங்கள் லோ ஃப்ரீக்குவென்சியில் போயிடுவீங்க. உங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த மாதிரி கேட்குறத நிறுத்தணும். 2வது பாயிண்ட்டு, அவங்கள பின்தொடர்றது. ஃபிசிக்கல் லைஃப்லேயோ இல்லை இந்த மாதிரி ஆப் மூலமாகவோ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட ஏன் பேசலை, இப்போ யார்கிட்டலாம் பேசிகிட்ருக்கா, இப்போ ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா, மெசேஜ் வந்து லாஸ்ட்டு சீன் என்ன, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறது, யார் யார் ஃபாலோ பண்ணியிருக்கா, ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி பண்ணாலும் உங்களோட ஓரா சின்னதாக போயிடும், அவங்க ஓரா பெருசாக போயிடும். அப்போ அவங்க உங்களை ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக பார்க்க மாட்டாங்க, ஒரு சீப்பாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறது, ஸ்டாக்கிங் மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பின்தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அது மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு தெரியாதுல்ல, நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியாமல் தானே நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது எல்லாமே இங்கே எனர்ஜி தான். நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணுறீங்க அவங்களுக்கு, ஓகே, அது இங்கே மேட்டர் இல்லை. உங்கள் எனர்ஜி கம்மியாக போச்சுல்ல, அவங்கள நீங்கள் பின்தொடர்ந்து போகிறீங்கல்ல, அப்போ அவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதுலேயே புரியலையா? அவங்க பெருசாகிட்டாங்க, நீங்கள் சின்னதாகிட்டீங்க. உங்கள் ஓரா சின்னதாகிடுச்சு, அவங்க ஓரா பெருசாகி போச்சு. நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, உங்களுக்கு உள்ளார இருக்கிற அந்த சிஸ்டத்துக்கு தெரியுதில்ல, உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சு போகுதில்ல. அப்போது நீங்கள் அவங்கள விட ரொம்ப சின்ன ஓரா, அவங்க பெரிய ஓரா அப்படிங்கிறது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு பதிய வச்சுக்கும். அப்போ நான் இது பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டா சரியாக போயிடுமா அப்படின்னா, ஒரு டேமேஜ் ஆகிப்போச்சு, புண்ணு ஆயிடுச்சு, அங்கே மருந்து போட்டால் தான் சரியாகும். அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் ஓராவை சின்னது பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பெருசு பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாக தான் உங்களோட ஓராவை பெருசு பண்ணி அவங்கள விட நீங்கள் பெருசாக ஆகும்போது, சப்கான்ஷியஸ்லி உங்களோட ஓராவை பெருசு பண்ணும்போது, நீங்கள் அந்த பர்சனுக்கு அட்ராக்டிவாக தெரிவிங்க. அப்போ நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ், லைஃப் கோச் கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க. உங்கள் உறவுகளை, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எஸ் லாவண்யா டைரக்டர் அப்படிங்கிறது இன்னொரு சேனல். அதுலேயும் மெம்பர்ஷிப் வீடியோஸும் இருக்குது, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸும் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 சேனல்லையுமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்னு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.